வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முந்திய எடப்பாடி பழனிசாமி, பின்தங்கிய ஸ்டாலின், மக்கள் மனங்களில் இடம் பிடித்தது யார்? என்னப்பா சொல்ல வர, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாக எல்லா கட்சிகளும் மக்களை நோக்கி போயிருந்தாங்க. அவங்க தங்க கட்சிக்கு வாக்குகளை சேகரித்தாங்க. ஸோ மக்களிடையே பிரச்சாரத்துக்கு போன எந்த தலைவருடைய பிரச்சாரமானது மக்களிடையே எடுபட்டது, பிரச்சாரத்தில் முந்தியது யார், பின்தங்கியது யார் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் ஆதாரத்துடன் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல எல்லா கட்சிகளும் ஒரு மனுஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க, ஒரு கட்சியை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. ஸோ அந்த கட்சிக்கும் சேர்த்தே பதில் சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எல்லோருக்கும் பொது எதிரியாக இருந்தது யாரான்னு கேட்டீங்கன்னா பாஜக தான். அந்த ஒரு பாஜக எவ்வளவு பெரிய வலிமையா இருந்தா, அவங்க கிட்ட எந்த அளவுக்கு வலிமையான கொள்கை இருந்தா, கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாத காரியதரிசிகள் பாஜகவில் இருந்தா, அந்த கட்சியை விஜயும் சீமானும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஒட்டுமொத்த பேரும் பாஜகவை போட்டு தான் அடிச்சாங்க. மோடி என்ற ஒரு மனுஷனையும் அமித்ஷா என்ற இன்னொரு தலைவனையும் போட்டு அடியன்னு அடிச்சாங்க. ஸோ பாஜகவினரும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் பதில் அளித்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தொடர்பாக பதில் அளித்தாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த தேர்தலே பாஜகவை மையப்படுத்தி தான் நடந்தது. நம்ம பாஜகவுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசியம் தெய்வீகம் அவனுடைய இரு கண்ணா இருந்தாலும் இந்தியா ஒரு நாடா இருக்கணும். பிரச்சனைன்னு வந்தா ஒட்டுமொத்த நாட்டை பற்றியும் பேசணும், இல்லையா தேசிய கட்சிகளை பற்றி தான் பேசணும். மாநில கட்சிகளை பற்றி பேசவே கூடாது. எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தை அடிப்படை வச்சு தேர்தலே நடத்தக்கூடாது. நாடு, நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர், இவங்களுடைய பிரச்சனையை அடிப்படையை வச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையை வச்சு தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாமே ஒற்றைத்தன்மையுடன் மாற்றணும் என்பது பாஜக எண்ணமா இருக்குது. எப்படிலாம் இங்கிலாந்தில் இருக்குதோ, பிரான்ஸில் இருக்குதோ, ஜெர்மனில் இருக்குதோ, அந்த மாதிரியான ஜனநாயக அமைப்பு நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தேசத்தை மையப்படுத்தி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாஜக நினைச்ச மாதிரி இது சட்டமன்ற தேர்தல் மாதிரி எனக்கு என்னவோ தெரியல. முழுக்க முழுக்க நாடாளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல் போலதான் இருந்தது. திமுக கூட்டணி கட்சிகளும் சீமானும் மற்றும் நம்ம விஜய் அவர்களும் பாஜகவை தாக்குனதா இருந்தாலும் சரி, பாஜக மீது பழி போட்டதா இருந்தாலும் சரி, பாஜக செய்யாததை செஞ்சிடும். அதே மாதிரி பாஜக வந்தா தமிழ் மண்ணுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் கலாச்சாரத்துக்கும், தமிழ் பாரம்பரியத்துக்கும் ஆபத்து என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்திய வாக்கு கேட்கணும் என்றுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. அதனால எல்லாரும் ஒரு மனுஷனையும் ஒரு கட்சியை போட்டு அடிச்சாங்க. ஸோ எந்த அளவுக்கு வலிமையா அரசியல் களத்தில் பாஜக நின்றால் எல்லோருடைய எதிர்ப்பையும் தாங்கிக்கிட்டு தமிழ் மக்கள் மரணத்தில் போய் சேர்ந்திருக்குது பாஜக. ஸோ அதனால இந்த தேர்தல் பாஜகவா மற்றும் சில பேரா அப்படின்னு தான் இருந்தது. இந்த தேர்தலினுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமும் ஒரு பக்கம் பாஜக, மற்றவங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் அப்படிதான் இருந்தது. அதனால நான் தான் பெரிய ஆளு, நான் தான் மக்கள் செல்வாக்கு பெற்றவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் அருகதையே இல்லை. சரி, என்னவோ எடப்பாடி பழனிசாமி முந்திட்டாரு, ஸ்டாலின் ஐயா பார்த்தீங்கன்னா பின்தங்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் பாஜக வல்லவா நீ புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் நந்தனம் ஒய்எம்சிஏ இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல பிரச்சார கூட்டத்தை நிறைவு செய்தாரு. அங்க சொன்னாரு, பாத்தீங்களா எல்லாரும் ஒருத்தனை தான் எதிர்க்கிறாங்க, அதனால எல்லோரும் உள்ளுக்குள்ள கூட்டு போட்டுட்டு இருக்காங்க. மற்றும் பலர் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. பாஜக அது பாசிசம். அப்புறம் நம்முடைய அரசியல் எதிரி திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள், இவங்கெல்லாம் இந்த ஒத்த விஜயை தான் எதிர்த்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒன்று, அவங்கெல்லாம் ரகசிய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் களத்தில் எதிரி மாரி காட்டுக்குவாங்க. ஆனால் உண்மையான எதிரி இந்த விஜய் தான். அதனால தான் நம்ம எல்லாரையும் அந்த ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்த்துச்சு
அப்போ அத்தனை கட்சிகளுக்கும் நாம ஒரு ஆள் தான் எதிரி. கொள்கை அளவில் இருந்தாலும் பரவாயில்ல, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த விஜயை தான் ஒட்டுமொத்த பேரும் எதிர்த்தாங்க. இந்த ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு இத்தனை கட்சிகளா, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயை பொறுத்த வரைக்கும் கடைசி தேர்தல் பரப்புரையில் வந்து நியாயம் கேட்டாரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்தேன்டா, அது தப்பா அப்படின்னு கேட்டாரு. ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்டா, அது தப்பா? மொளை மாதிரி தானே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்டான்னு சொன்ன, அது தப்பா? அதோட நம்ம மாநிலத்துடைய கடனானது எங்கேயோ போயிருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் சரி பண்ணணும்டா அப்படின்னு மக்களுக்காக எல்லா சுகத்தையும் விட்டுட்டு வந்தேன் பார், அது தப்பா? ஏப்பா உங்ககிட்ட தான் நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரும் என்ன எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக விஜயை யாரும் பெருசாக எதிர்க்கவே இல்லை. நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு, அந்த கட்சிக்கு தலைவர் ஆகிட்டாரு. ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக பொது வழியில் வந்திருக்கணும். ஆனால் கட்சி தொடங்கி 3 ஆண்டு காலம் ஆகுது. மக்கள் பிரச்சனைக்காக வெளியே வந்திருக்கின்றாரா? ஏதாவது மக்கள் பிரச்சனைக்காக போராட்டத்தை சொல்லுங்க. இல்லை பாலியல் வன்புணர்வுகள் இந்த ஆட்சியில் நடக்கலையா? இல்லை ஊழல் நடக்கலையா? ஆத்து மணல் திடறலையா? மலையை உடைகளையா? ஏரிய துருக்கலையா? அரசு நிலத்தை ஆட்டையா போடலையா? இந்த அரசாங்கம் செய்யாத தப்பு என்ன இருக்குது? ஆனால் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம விஜய் அவர்கள் வெளியே வந்திருக்கிறாரா? தேர்தல் நேரத்தை கூட வெளியே வராத மனுஷன் மக்கள் பிரச்சனைக்காக வெளியே வருவானா? ஒரு கட்சி தலைவராக இருந்தால் வெளியே வந்திருக்கணும் அப்படின்னு விஜய் மீது ஆரோக்கியமான விமர்சனம் வச்சாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீது நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்பா எப்போ பார்த்தாலும் சேலம் எடப்பாடியிலே போய் நிற்கிறியாப்பா, எங்கள் வேட்பாளரை கண்டு நீ பயந்துட்டு வேட்பாளரே விலைக்கு வாங்கிட்டியாப்பா, பாருங்க சும்மா நையின்னு இந்த தவே காமிக்குது என் மீதுலாம் குற்றச்சாட்டு வைக்கிறத விடு. சேலம் எடப்பாடி தொகுதியை விட்டுட்டு வந்து வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நில்லு, முதல்ல அங்கே வெற்றி பெற்று காட்டு, அதற்கு பிறகு எங்களை எதிர்த்து பேசு அப்படின்னு விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வச்சாரு. ஸோ நீங்கள் எல்லாரும் ஒத்து நோக்கினீங்கன்னா நம்ம விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது தான் விமர்சனம் வச்சார். ஸ்டாலின் ஐயா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது தான் விமர்சனம் வச்சார். நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்லவே தேவை, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் குறி, வேற யாரையும் பேசல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, தேமுதிக மற்றும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கப்புறம் மதம் சார்ந்த இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை தான் போட்டு பொழந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லோருக்கும் டஃப் கொடுத்தார். அதில் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினையும் கனிமொழியும் வறுத்தெடுத்தார். எப்பவுமே திமுக தேர்தலில் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுதோ அந்த நெரேட்டிவ் மட்டும்தான் எடுபடும். மற்றவங்க எது பேசினாலும் வந்து ஊடகத்தில் வராது. ஆனால் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி நெரேட்டிவ் செட் பண்ணாருங்க. அந்த நெரேட்டிவுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்துச்சு, உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்துச்சு, கனிமொழி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்து விட்டது. ஸோ அந்த அளவுக்கு தேர்தல் களத்தில் எந்த இடத்துல யாரை பற்றி பேசணும், எப்படி பேசணும் என்று தெரிந்து சும்மா கலக்கோன்னு கலக்கினவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நம்ம எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்ததை பற்றி உதயநிதி ஸ்டாலின் எல்லா தேர்தலையும் அந்த புகைப்படத்தை காட்டி சும்மா அவமானப்படுத்துவார். ஆளுமையை காலி பண்ணதா நினைப்பாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமையே இல்லைன்னு சொல்லுவார். யாரோ ஒருவரால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கப்பட்டார், அது கூட காலில் விழுந்துதான் பதவியை பெற்றார் அப்படின்லாம் அடிச்சு விடுவார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதையே தூக்கின்னு திரியிறானே, இவனை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுதியா, அதெல்லாம் அன்னைக்கே மேல் லோகம் போக வேண்டியதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலின் பால் டாயில் குடிச்சாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்துடன் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நடிகைக்காக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த விமர்சனத்தை வச்சார் பாருங்க, கடைசியில என்ன பால் டாயில் குடிச்ச உடனே மேல் லோகம் போயிருக்கணும்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படிலாம் யாராவது விமர்சனம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் உதயநிதி ஸ்டாலின். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி, நான் என்ன உதயநிதி ஸ்டாலினுடைய பேரா சொன்னேன், நான் 19வா சொன்னேன், பால் டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, அது அன்னைக்கே மேல் லோகம் போக வேண்டியது, இன்னைக்கு அரசியல் களத்தில் வந்துட்டு உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 19வா சொன்னேன். எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் தான் பால் டாயில் குடிச்சேன் நடிகைக்காக அப்படின்னு நீயே முன் வந்து சொன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பாருங்க. அன்னைக்கிலிருந்து காலில் விழுற மேட்டரையும் விட்டுட்டாரு,
ரெண்டாவது இந்த பால்டால் விஷயத்தையும் மறந்தே போயிட்டாருப்பா. அப்புறம் கனிமொழி அவர்கள் இந்த காலில் விழுந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சாங்க பாரு. நம்ம ஸ்டாலின் ஐயாவிலிருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து கனிமொழி வரைக்கும் கதறினாங்க. கனிமொழிக்கு அந்த கட்சியில் வேலையே இல்லை. இப்போ கனிமொழியை வச்சுக்கின்னு எவன் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னார். உடனடியாக ஒரு கட்சியில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்மணியை இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி கண்ணிய குறைவாக பேசுவாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய கனிமொழி சோமு அவர்கள் மற்றும் தமிழச்சி தங்கப்பாண்டியன், RS பாரதி, கனிமொழி அவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு கொச்சையா பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் வகிக்கின்ற பதவிகளாம் நியாயமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அனுதினமும் வந்து பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தினந்தோறும் ஒரு மகளிர். ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நான் என்னையா தப்பா பேசிட்டேன், அவங்க ஓடியாந்து பேட்டி கொடுக்குறாங்க. கனிமொழி அவர்களை திமுகவில் எப்படி மதிக்கிறாங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக திமுக சொல்லுது. கனிமொழி அவர்களை இந்த தேர்தலில் எங்க பயன்படுத்தினாங்க? கனிமொழிக்கு அந்த கட்சியிலேயே வேலை இல்லையே. அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டிடலாம் என்று சொன்னாங்க, வாய்ப்பு தந்தாங்களா? வாய்க்கியே பேசுறாங்க. நான் என்னவோ கனிமொழியை அவமதித்து விட்டதாகவும், கனிமொழியை இதுக்கு முன்னு யாரும் கேவலமா பேசாத மாதிரியும் ஓடியாந்து முட்டு கொடுக்குறீங்க. உங்க திசை திருப்புகின்ற வேலைக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது சும்மா அப்படியே அடிச்சு நுறுக்குனார். அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் அப்படின்னார். ஏன் ஜாமி 24 மணி நேரம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறிய? ஏன் ஒப்பா பேர்ல உனக்கு என்ன சந்தேகம் இருக்குதா? நாங்களாம் எதுவும் சந்தேகப்படலப்பா. எப்போ பார்த்தாலும் ஒப்பா பேர் சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வந்துட போகுது? கொரோனா காலத்தில் நான் எதிர்கொண்ட மாதிரி கொரோனாவை, அந்த மாதிரி நீ கொரோனாவை எதிர்கொண்டதுன்னா அன்னைக்கே போய் சேர்ந்துருப்ப அப்படின்னு சொல்லி போட்டாரு. பிறகு மீண்டும் திமுகவில் ஒரு புயல். மொத்தத்தில் இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாரோ அந்த நெரேட்டிவ் தான் வந்து திமுக பதிலளித்து கொண்டே இருந்தது. கடந்த காலங்களில் திமுக தான் செட் பண்ணோம், மற்றவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் நெரேட்டிவ் செட் பண்ணார். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். நான் கொரோனாவை எதிர்கொள்கின்ற பொழுது தடுப்பூசி கிடையாது, அது என்ன வியாதின்னு தெரியாது, காற்றில் பரவுன்னு சொன்னாங்க, வீட்டில் இருக்க சொன்னாங்க, நோய் வந்தவங்களை தனிமைப்படுத்த சொன்னாங்க, அவ்வளோதான் யா. ஆனால் அந்த நோயை திறமையாக எதிர்கொண்டையா. ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நோயை எதிர்கொள்கின்ற பொழுது எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டுக்கினாங்கய்யா. நம்ம ஸ்டாலின் ஐயாவே வந்து பார்த்தீங்கன்னா 2 தடுப்பூசி போட்டுக்கிட்டு தான் முதலமைச்சராகவே பதவி ஏற்றார். அதனால நான் கொரோனாவை எதிர்கொண்ட மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொண்டார்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் சொன்னதையா நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள நம்ம ஸ்டாலின் போனதாக திமுகவினர் கப்சா விட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொரோனா வார்டுக்கு போனது ஃபுல்லாக செட்டிங் பார்த்துக்கோ, சைடு ஆக்டர் வச்சு ஹாஸ்பிட்டல் மாதிரி காட்டி நீங்கள் உண்மையாகவே கொரோனா நோயாளிக்குள்ளே போனீங்களா, ஆனால் நான் போனேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 35 மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு கொரோனா தருணத்தில் போனதை எடப்பாடி பழனிசாமி வெளியெடுத்து விட்டார். அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கலாம் மற்றும் திமுகவினா இருக்கலாம், நம்ம பொய்யானது எடுபடலை, சரிரா எல்லாத்தையும் ஊற்றி மூடுறா, கொரோனா பற்றியும் பேச வேணாம், கொரோனா வார்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் பாரு, நம்முடைய தியாகம், என்னுடைய மனைவி 1 வாரம் பேசலன்னு சொல்லிட்டு கப்ஸா விட்டோம் பாரு, அதெல்லாம் எடுபடலாடே விட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் விட்டு தொலைச்சாங்க. ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான சித்து வேலை காட்டினாலும் சரி அவங்களுக்கு திருப்பி அடிச்சாரு ஆப்பு. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு தொகுதி 2 தொகுதிக்கு போல, ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்டத்துக்கு போல, கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார், 2 ரவுண்ட் அடிச்சார். அதனால மக்கள் ஆரவாரமும், ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியை மக்கள் வரவேற்ற தீரனும், ஓய்யோயோ எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு கூடி போச்சு, அந்த ஆளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் அப்புறம் நம்ம விஜயும் கூட்டணிக்கு யாரு தலைமை கொளுத்தி போட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டம் வருது, ஸோ ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதனால அந்த ஆளுக்கு ஆளுமையே கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஆளப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடி அவர்கள் இது என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாரு கண்டி, அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணின்னு சொல்லலை, எடப்பாடி பெயரே சொல்லலை, டெல்லியிலேருந்து ஆளுவாங்க, இந்த டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குறாங்க,
யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னார். மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு எவ்வளவோ விலக்கி பார்த்தார். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. பிறகு யார் எந்த ஆயுதம் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை எடுத்து அடித்தா மட்டும்தான் அவன் அந்த பிரச்சனையை விடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இந்த தேர்தலா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். ஒரு குடும்பம் இந்த தமிழகத்தை சுரண்டலாமா? அதிகாரங்கள் ஒரு குடும்பத்தின் கையில சிக்கிடுச்சு. அந்த குடும்பம் அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? லிஸ்ட் போட்டார். 4 பேர் அதிகார மையங்கள். யார் பேச்சை கேட்டு இந்த அதிகாரிகள் செயல்படுவாங்க? இந்த 4 அதிகார மையங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்றதுனால தான் அதிகாரிகள் குழம்பி போறாங்க. அதனால தான் மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது. பாலியல் வன்புணர்வு நடக்குது. 2 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்றாங்க. திமுக காரனே பண்றான். திமுக காரனே போதைப் பொருள் விற்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதிகார மையம் ஒண்ணு இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆளல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 அதிகார மையங்களும் போட்டு உடைச்சாரு. ஒரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துல தமிழ்நாட்டு மக்கள் தான் வெற்றி பெறணும். ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க கோட்டீஸ்வரன் ஆவதும் அதிகாரத்துக்கு வர்றதும் என்ன மன்னரா அந்த குடும்பம் அப்படின்னு கேள்வி கேட்டார். ஐயோ, டெல்லி தமிழ்நாடா, பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் விட்டார். அதுக்கப்புறமா கடைசியாக தொகுதி மறுவரையறை மசோதா அது தோல்வியடைஞ்சு போச்சு. உடனே நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பத்தியா, தமிழ்நாட்டிலிருந்து கொளுத்து போட்ட தீ டெல்லி வரைக்கும் போச்சு. அங்க அந்த மசோதாவை தோக்கடிச்சிட்டோம், நமக்கு வெற்றி வந்துடுச்சு, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிலாம் பாட்டு பாடினாரு நம்ம ஸ்டாலின் ஐயா. உடனே எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்கினாரு. தமிழ்நாட்டு பெண்கள் மன்னிக்கவே மாட்டாங்க ஸ்டாலின். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறத தடுத்தார். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மகளிர்கள், அந்த மகளிர்ல ஒரு 33% டெல்லிக்கு போனா என்ன, இல்ல தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைக்கு வந்தா என்ன, அதுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறீங்களா, பாட்டு வேற பாடுறீங்களா? பெண்களே, தயவு செய்து உங்களுடைய அதிகாரத்தை கெடுத்த திமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் திமுக கூடாரம் ஒட்டுமொத்தமாக நம்ம பிரச்சாரம் எடுக்கலடா சாமி, அதனால இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக அப்படியே தூக்கி எட்ட போடு அப்படின்னு சொல்லிவிட்டு தொகுதி மறுவரை தொடர்பாக தூக்கி எட்ட வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஸ்டெடியா நின்று திமுகவை அடிச்சாரு. ஸோ எப்போது திமுக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு பதில் சொன்னாங்களோ, எப்போது எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி கனிமொழி அவர்களும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்களோ, அப்போது எடப்பாடி பழனிசாமி முந்திட்டாரு, ஸ்டாலின் பின்தங்கிட்டாரு. 2வது தேர்தல் இருக்கு, 8000 ரூபாய் கூப்பன், அந்த விஷயத்துல திமுக முந்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10,000 ரூபாய் சொன்னார், பிரிட்ஜி சொன்னார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே போய் நல்லா சேர்ந்து இருக்கிறது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி நோக்கி வந்த அத்தனை கணைகளையும் தூள் தூள் ஆகினார். இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருப்பார், எல்லாருக்கும் கவுண்டர் கொடுப்பாரு. கூட்டணி கட்சிகள் மீது வீசப்படுகின்ற கணைகளாக இருக்கலாம், தன் கட்சி மீது வீசப்படுகின்ற கணைகளாக இருக்கலாம், தன் மீது வீசப்படுகின்ற கணைகளாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் சிறப்பாக பதிலளித்தார். அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரத்தில் முந்தினாரு, பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பின்தங்கினாரு. ஆனால் இந்த பிரச்சாரம் எல்லாம் மக்களிடையே போய் சேர்ந்திருக்குதா, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா என்பதெல்லாம் மே 4ஆம் தேதி தான் தெரியும். பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.